வணக்கம் மகளே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நலமா? தலைப்பை பார்த்துட்டே வந்திருப்பீங்க. எஸ், காட்ஃபாதர் புத்தகம் வாங்கிட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதை பற்றி ஒரு விஷயத்தையும் நான் சொல்லி ஆகணும். அதாவது ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்பேன். பார்சல் உள்ள ஒரு பபிள் ட்ராப் கூட போடாமல் ஒரு புத்தகத்தை சும்மா ஒரு கவர் மட்டும் சுற்றிட்டு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொடுக்கறதுனால ஈஸியாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆகிடும், ஏதாவது மிதிச்சாலோ கீழே விழுந்தாலும் இந்த விளிம்புகள்லாம் இதாகும். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் என்ன லட்சணத்தில் இருக்குதுன்னு. இதான் ஆயிருக்காதுன்னு நம்புகிறேன். அமேசானில் நான் 2 புத்தகம் வாங்கினேன் லாஸ்ட்டாக, இதுக்கு முன்னாடி. ஆய்வாளர் திரு மன்னர் மன்னன் அவரோட ஆயுத தேசம் மற்றும் வரலாற்றில் கண்ணகி, இந்த 2ஐயும் ரொம்ப அழகாக இந்த பபிள் ட்ராப் போட்டு கொடுத்தாங்க, பக்காவா. இது ஏன் இப்படின்னு தெரில. நான் பொதுவாக புத்தக வாசிப்பாளன். இந்த காட்ஃபாதர் புத்தகம் வாங்கணும்னு நினச்சதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை உண்டு. என்னென்னா, இந்த காட்ஃபாதர் படத்தை பற்றி நம்ம முன்னாடி பெருசாலாம் கேள்விப்பட்டதில்லை. வாரமாயிரத்தில் சூர்யா சார் ட்ரெயினில் வச்சு சொல்லுவார், நீ இந்த காட்ஃபாதர் புக்கு படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அதில் அப்போ தான் அதை கேள்வியே படுறோம், ஓ இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பலர் இந்த டான் மாஃபியா அதை பற்றிலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, சரி இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு பல வருஷமாக நினச்சி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை டவுன்லோட் பண்ணி பார்க்க ஆரம்பித்தேன். படம் ஸ்லோ ஃபேஸ் மூவி, மெதுவாக தான் போகும். நீங்கள் இந்த ஜோக்கர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை மாதிரி தான் இந்த படம் போகும். அப்போ எனக்கு அது பிடிக்கல, டெலிட் பண்ணிட்டேன். என்னடா இது ஸ்லோவாக போகுது, ஆனால் எல்லாரும் பயங்கரமாக பேசுகிறாங்களே, இந்த சினிமா காதலர்கள்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்களே, அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் இப்போ இந்த மாதிரி படங்கள் நிறையெல்லாம் ஸ்லோ ஃபேஸ் மூவி, இந்த டீப் எமோஷனல் மூவி எல்லாம் பார்த்து, இந்த மெய்யழகன் மாதிரி படங்கள்லாம் ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதை மாதிரி பார்த்து பழகுனதுக்கு அப்புறமாட்டு சரி ஓகே இப்போ இந்த படத்தை பார்ப்போம்னு அன்னைக்கு பார்த்தேன் மக்களே. போன வாரம் தான். காட்ஃபாதர் பார்ட் 1 1972 வந்தது. இந்த புத்தகம், காட்ஃபாதர் புத்தகம் 1969 வந்திருந்தது. எழுத்தாளர் மரிய பூசோவோட மிகச்சிறந்த நாவல் இது. இதை படமாக எடுத்தப்போ இதில் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கொப்போலா அப்படின்றவர் தான் டைரக்டரு. அவரு கூட சேர்ந்து இவர் மரிய பூசோ ஸ்க்ரீன் பிளே எழுதுறாரு, சரிங்களா. அவருடைய ஸ்க்ரீன் பிளேல வந்த நாவல் தான், அந்த படம் தான் இது. படம் முடிகிறப்போ என்ன எரியாமல் நான் பயங்கரமாக கை தட்டிட்டேன் லேப்டாப் முன்னாடி வச்சு. இதுக்கு முன்னாடி எந்த படத்துக்கும் அப்படி பண்ணனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அப்படி கை தட்டிட்டேன், அவ்வளோ ரசித்தேன். மெதுவாக போனாலுமே ஒரு டான்னா அப்படி வரணும், பிஜிஎம் போடணும் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல், டான் லைஃப்பில் என்ன இருக்கும் அதை மெதுவாக போயிட்டு திடீர்னு ஒரு ட்விஸ்ட் கொடுப்பானுங்க, நமக்கே கூஸ் பம்ப்ஸ் ஆகும். திடீர்னு ஏதாவது சம்பவங்கள் நிகழும், மாதிரி நமக்குள்ளே உள்ளே இறங்கும். இந்த ஜோக்கர் படத்தோட கிளைமேக்ஸில் அவர் அந்த சிரிக்கிறப்ப இப்படி பிளட் ஸ்மைல் கொடுக்குறப்போ தியேட்டரில் நம்ம அப்படி உள்ளே இருந்த உணர்ச்சிலாம் பீரியட் வந்துச்சுல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி அந்த மாதிரி தான் அந்த காட்ஃபாதர் படம் பார்த்தப்போ. சரி, இப்போ இந்த புக்கை கொஞ்சம் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துரும். கேமரா கொஞ்சம் டில்ட் பண்ணுறேன். ஓகே, என்ன ஆக போதோ பார்ப்போம். நினச்சேன் ஒரு சாதாரண காகிதமும் கிழிஞ்சிருக்கு இந்த முக்கில் பாருங்க. அதுக்கு மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப்பு. கிஃப்ட் ரேப் செகண்ட் கிழிச்சிடும். எல்லாம் ஓகே. கொஞ்சம் பபிள் ட்ராப் வச்சுருந்தா நிம்மதியாக இருப்பேன், மனசாந்தமாக இருக்கும். காட்ஃபாதர் ஓகே 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 மக்களே, ஒரு வழியா மகிழ்ச்சி. புக்குக்கு ஒரு சிறு டேமேஜ் இருக்குங்க இந்த முக்கில். நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி பபிள் ட்ராப் பண்ணாமல் போட்டால் இந்த மாதிரி விளிம்புகள் மடங்க தான் செய்யும். டேமேஜ் ஆகிருக்கு. அதுக்குன்னு இதை ரிட்டர்ன்லாம் போட்டு நம்ம நேரம் வரையெல்லாம் இதில் நமக்கு தேவை புத்தகத்தில் இருக்கிற கண்டென்ட். ஆக்சுவலாக நான் இதை செகண்ட் ஹேண்ட் புக் ஸ்டோரில் கேட்டு பார்த்தேன். நாகர்கோயிலில் இருக்க இந்த பழைய புத்தக கடையில் போயெல்லாம் தேடினேன், காட்ஃபாதர் இருக்கா அப்படின்னு. இல்லைப்பா அப்படின்ட்டாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு மக்களே. வாவ், சூப்பராக இருக்கு, ரியலி குட். நான் அதை உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ரொம்ப அற்புதமாக நல்ல ஒரு
இங்க பாருங்க, அந்த முக்குல பாருங்க. சே, சரி டேமேஜ் ஆயிருக்குது. இதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட்ல புக் ஆர்டர் போட்டால் கொஞ்சம் பார்த்து தான்ப்பா போடணும். இப்போ கிழிஞ்சிருந்துன்னா என்ன ஆயிருங்க, இந்த இந்த சைடும் டேமேஜ் ஆயிருக்கு, இந்த பக்கமும் டேமேஜ், இங்கே டாப்லேயும் டேமேஜ். இப்படி இப்படி ட்விஸ்ட் ஆயிருக்கு புக். சரி ஓகே, அடப்பாவீங்களா, இந்த முக்கும் அடி வாங்கிருக்கு. சரி ஓகே, இது ரிவ்யூ போட்டு விடணும். ஒருத்தரோட ரிவ்யூ ஒன்று பார்த்தேன், அதில் வந்து பாக்ஸுக்குள்ளே வச்சு, அதாவது ஒரு அட்டை பெட்டி, ஒரு சின்ன அட்டை பாக்ஸில் வச்சு அதை பபிள் ட்ராப் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப நீட்டாக இருந்துச்சு, அந்த புக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் போச்சு. ஆனால் இது பாருங்க, இப்போ நான் வந்து எப்படி விரும்புவேன்னா, சரி பழைய புக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உள்ளே இருக்க கண்டென்ட் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் நான் இது பண்ணேன். அதனால எனக்கு இது ஓகே, எனக்கு இது பெருசாக இது இல்லை. ஆனால் சிலர் வந்து இதை கூட ரொம்ப இதாக பார்த்துப்பாங்க, தான் புக்கை கூட இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்காத ஆட்கள் இருப்பாங்க, ரொம்ப பொக்கிஷமாக பார்த்துக்கிட்டு இருக்க ஆட்களும் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். தயவு செஞ்சு இந்த வேலையை பண்ணாதீங்க ஃப்ளிப்கார்ட் தோழர்களே, கொஞ்சம் தயவு செஞ்சு நல்லா பேக் பண்ணி கொடுங்க. சரி, இப்போ இந்த காட்ஃபாதர் புக்கு நான் ஏன் வாங்கினேன்னா, மூவி பார்த்துட்டு எனக்கு அதோட தாக்கம், பார்ட் 1 பார்த்தேன், 2 பார்த்தேன். அந்த பார்ட் 1 and 2 வந்து இந்த புக்கோட அந்த மொத்த கதையை 2 பாகமாக எடுத்தது. கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இல்லை, புக்கோட கம்மியாக தான் இருக்கும், பட் அவங்க கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேக்கெல்லாம் மாற்றிருப்பாங்க. இந்த புத்தகம் நான் படிச்சே ஆகணும், என்னை வாசிச்சே ஆகணும் இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு தான், ஏன்னா அந்த அளவுக்கு எனக்குள்ள பாதிப்பை ஏற்படுத்தினது. அந்த மாதிரி நான் அந்த புக்கோட ரிவ்யூலாம் பார்த்தப்ப நிறைய பேர் படம் பார்த்ததுக்கு அப்புறமாட்டு புத்தகம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அதனால ரொம்ப எனக்கு உள்ள ஆர்வத்தை தூண்டிடுச்சு, நான் எப்படியாச்சும் இந்த கதையை படிச்சாகணும். கூடிய சீக்கிரம் அந்த கதையை படித்து முடிச்சிடுவேன். மற்றபடி குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க, புக்கு பக்காவாக இருக்கு. டான் மூவிஸுக்கெல்லாம் அப்பனுக்கு அப்பன்னு சொல்ற படம் தான் அந்த காட்ஃபாதர். நீங்க அந்த படத்தை பாருங்க தயவு செஞ்சு. எப்படின்னா, இப்ப இன்னைக்கு பரவலா பேசப்பட்டு கொண்டிருக்க எந்த டான் மூவிஸா எடுத்துக்கோங்க, மாஃபியா மூவிஸா இருங்க. தமிழ்ல நமக்கு நம்ம எல்லாரும் அதிகமா பார்த்த படங்கள்னு பார்த்தா கேஜிஎஃப், ஓகேங்களா, கேஜிஎஃபா இருக்கட்டும், பில்லாவாக இருக்கட்டும், புதுப்பேட்டையாக இருக்கட்டும், பாஷா, இன்னும் என்னென்ன டான் மூவிஸ் என்னெல்லாம் இருக்குதோ, எதை எடுத்துக்கிட்டாலும் இந்த படத்தோடைய தாக்கம் இல்லாம இருக்காது. அதோட ஏதோ ஒரு சீன்ஸ், நான் வந்து இந்த காட்ஃபாதர் பார்த்துட்டு அதில் ஒரு சீன் வந்துச்சு. அப்போ எனக்கு வந்து ஒரு குழப்பம், இந்த சீனை நான் ஏதோ ஒரு தமிழ் படத்துல பார்த்துருக்கேன், எக்ஸாக்டா இதே காப்பி, அப்படியே காப்பி. நான் நினைச்சேன் நாயகன், ஏன்னா நாயகன் அந்த படத்தோட அப்பட்டமான காப்பி. என்ன அதுல மார்லன் பிராண்டாக்கு வாய் கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும், அதை அப்படி ஷேப் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுல நம்மாளு கமல் சார் வந்து கொஞ்சம் உல்டாவா பண்ணுவோண்டான்னு வெத்தலையை போட்டிருப்பாரு வாயில எப்பவும் வெத்தலை போட்டுட்டே இருப்பாரு. நிறைய சீன்கள் அங்க இருக்கிற அந்த பிளாட்டை கொஞ்சம் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி உல்டா பண்ணி உருவாக்குனதான் நாயகன். அதை பத்தி ஒன்றும் சொல்ல விரும்பல. பட் எந்த டான் மூவிஸ் எடுத்தாலும் அதுல இந்த படத்தோடைய தாக்கம் இல்லாம இருக்காது, நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. நான் சொன்னல, அந்த காட்ஃபாதர் பார்த்துட்டு எனக்கு ஒரு சீன் அப்படியே எனக்கு டிட்டோவா ஏதோ தமிழ் படத்துல பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, ப்ரோ இதே மாதிரி சீனு ஏதோ ஒரு தமிழ் படத்துல பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ப்ரோ புதுப்பேட்டை ப்ரோ அப்படின்னாரு. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஓ புதுப்பேட்டையில அப்படி ஒரு சீன் வரும். எக்ஸாக்ட் சீனுங்க. நீங்க படம் பாருங்க, படம் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு புக் வாங்கி படிங்க. புக்ல நிறைய விஷயம் கேரக்டர்களை டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப இது வந்து கிளாசிக் பெஸ்ட் செல்லருங்க இந்த புக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் தான் வாங்கி படிக்காம விட்டேன். நம்ம இதுக்குள்ளேயும் ஒரு ட்ராவல் போயிட்டு வருவோம். எல்லாருக்கும் இந்த காட்ஃபாதர் படத்தை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த டான், மாஃபியா, அண்டர்வேர்ல்ட், கோல்ட் பிளட்டட் மர்டர், த்ரில்லு, ஸ்லோ ஃபேஸ் மூவி, அந்த ஜோக்கர் படம் பார்த்துருப்பீங்க, அதுதான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அப்படி ஸ்லோவாக அப்படி மைண்டுக்குள்ளே இறங்கி உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பை நல்ல விதமாக தான் ஒரு செம்ம இது இம்பேக்டை கொடுக்கறதுக்கு சூப்பர் மூவிங்க அது. இந்த படத்தில் ஏகப்பட்ட கோட்ஸ் உண்டு. 2 மெயின் கதாபாத்திரம் உண்டு. ஒன்று வீட்டோ கார்லியோனி, அவர் தான் காட்ஃபாதர், மார்லன் பிராண்டோ அவர் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அவருடைய பையன் டானா வருவார், அல் பாசினோ நடிச்சிருப்பாரு. இந்த கதாபாத்திரத்தோட பேர் மைக்கேல் கார்லியோனி. ஸோ அது பயங்கரமான ஒரு கேரக்டருங்க. வீட்டோக்கு அப்புறமாட்டு மைக்கேல் டானா மாறுற அந்த சீன்லாம் பயங்கரமா இருக்கும். அந்த மைக்கேல் கதாபாத்திரம் ஒரு வசனம் சொல்லும், சரித்திரத்தை ஒரு தடவை பாருங்க, அது நமக்கு ஒன்று சொல்லியிருக்கோம், நம்ம யாரை வேணாலும் கொல்லலாம் அப்படின்ட்டு. எனக்கு அதை பார்த்தப்ப அப்படியே வாய மூடிட்டு உட்காந்துரு, அட பாவீங்களா, நம்ம தலை அஜித் சார் நடிச்ச பில்லால வந்த டயலாக்லாடா இது 72ல வந்த படத்துல உள்ள டயலாக்.
சரி விடு எல்லாம் டான் மூவிஸ் தானே அப்படின்னு இதாகிடுச்சு. அத மாதிரி இன்னும் நிறைய டயலாக் அதில் வரும். ரொம்ப அற்புதமான டயலாக். நீ மனசுல நினைக்கிறத எப்பவுமே அடுத்தவங்ககிட்ட சொல்லாத, அடுத்தவங்களுக்கு தெரியப்படுத்துற மாதிரி பண்ணாத. தன்னோட குடும்பத்துக்கு கூட நேரம் ஒதுக்காத மனுஷன் மனுஷனாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் நல்ல டயலாக்லாம் இருக்கும் இந்த படத்துல. தயவு செஞ்சு பாருங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு கெட் திஸ் புக். மிகவும் மகிழ்ச்சி. என்னோட கலெக்ஷன்ல இது ஒன்று வாசிச்சுட்டு சொல்றேன் மக்களே. அடுத்து இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சீரியஸ் போடலான்னு தோணுது. நிறைய புக்கு வாசிக்கிறோம். அதை பற்றி நம்ம மக்கள்கிட்ட சொல்லும்போது கண்டிப்பாக ஏதோ ஒருத்தரை அது இம்பேக்ட் பண்ணும் இல்லையா? அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் ஜிபி. வணக்கம் மக்களே. தமிழ் வெல்லும்.